ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். இந்த ஸ்லோகத்தை வச்சு நெக்ஸ்ட் நான் என்ன கத்துக்க போறேன் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ லெட்ஸ் லேர்ன் விஷ்ணு சஹஸ்ரநாமம் வித் அம்மம்மா. இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் ரொம்ப பெரிய ஸ்லோகம்டா. அதனால இதை உனக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு எவ்வளோ தூரம் உன்னால் வர முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்லி கொடுக்குறேன். அது அவளுக்கும் அது ரீச் ஆகும். நம்ம சொல்றது கிளியரா எல்லாருக்கும் புரியணும் இல்லையா? அதுக்காக தான். சரியா? சரி அம்மம்மா. எஸ் ரெடி. அம்மம்மா, இப்போ அடுத்த ஸ்லோகம் நம்ம கத்துக்க போறது விஷ்ணு சஹஸ்ரநாமம்னு உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், வியூவர்ஸ்க்கும் தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லி அதோட பலன்லாம் என்னது அம்மம்மா? நான் சின்னதாக உனக்கு ஷார்ட் அண்ட் கட்டா. விஷ்ணு சகஸ்ரநாமம் மொத்தம் 1000 இதை கொண்டது. சகஸ்ரம்னாலே 1000ன்னு அர்த்தம். புரியுறதா? இது சொல்றதுனால நமக்கு எல்லா விதமான நோய்களிலிருந்தும் நம்ம இது பண்ணலான்னு சொல்லி மகா பெரிவா நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. அதாவது போர்க்காலத்தில் பீஷ்மர் யுதிஷ்டருக்கு இதை உபதேசம் பண்ணியிருக்கார். புரியுறதா? அதனால நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஸ்லோகத்தை தினமும் நம்மளால முடிஞ்ச மட்டும் காலையிலையும் சாயங்காலமும் நம்ம சொல்றதுனால நமக்கு தேக ஆரோக்கியம் மற்றும் பலவித நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அதனால நான் உனக்கு இதை கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு அதை ஒரு பெரிய முயற்சியாக எடுத்து உனக்கு கற்றுக் கொடுத்துட்டுருக்கேன். நீயும் என்னோட சேர்ந்து இதை கண்டிப்பாக நல்லபடியாக சொல்லி கொடுக்கணும். ஓகேவா? வியூவர்ஸ், நீங்களும் நாங்கள் கற்றுக்கிறதுலேருந்து ஃபாலோ பண்ணி நீங்களும் கற்றுண்டு அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ டே அதாவது சொல்லுங்க எவ்வளோ நல்லது தெரியுமா? My dear viewers, subscribe and follow for more content. And do keep encouraging us and supporting us. Thank you. Namaskaram. Namaskaram.